இது ஒரு எச்சரிக்கை. Facebook பாவனையாளர்களுக்கு மட்டுமல்ல, செட்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கின்றோம். நாங்கள் Facebookஐ எடுத்துக்கொள்வோம். Facebook என்றால் என்ன? Facebook என்றால் அனைவருடைய நண்பர்களையும் ஒரு திரட்டாக திகழ்ந்திருப்பது ஒரு இடமாக இருக்கின்றது, வெப்தளமாக இருக்கின்றது. இந்த வெப்தளத்தில் உண்மையிலே இந்த Facebook என்பது அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தகவல்களை பரிமாறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படி பரிமாறக்கூடிய எந்த Facebookலேயே தெரியாத அன்பர்களை நாங்கள் எப்படி இணைப்பது? இணைக்க முடியாது. தெரியாதவர்கள் இணைத்தால் பல சிக்கல்கள் ஏற்படும். பொதுவாக ஆண்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறை, பெண்களுக்குத்தான் அதிகமான பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கு. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நாங்கள் சற்று இங்கு ஊற்று நோக்குவோம். உண்மையிலேயே Facebookல் பல அன்பர்கள், பல இளைஞர்கள், யுவதிகள் கூட அவருடைய தொலைபேசி இலக்கங்களை, கண்டெக்ட் இலக்கங்களை அவர்கள் உட்புகுத்துகிறார்கள். இப்படி உட்புகுத்தும் பொழுது பல சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சொந்த விடயங்களை, பிறந்த திகதிகள், பிறந்த வருடங்கள், வீட்டு விலாசத்தை கூட அவர்கள் உட்புகுத்துகிறார்கள். இப்படி உட்புகுத்தும் பொழுது அவர்கள் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவர்களுடைய புகைப்படத்தை கூட அவர்கள் அந்த Facebookகளை அவர்கள் உட்புகுத்துகிறார்கள். சரி அன்பர்களே, தயவு செய்து இந்த விடயத்தை கேட்பது பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை, இல்லாவிட்டால் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கட்டாயமாக அவதானியுங்கள். காரணம், இப்படி ஏற்படும் பட்சத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சரி, அவர் கணினியை பாவிக்கிறார்கள், இன்டர்நெட்டை பாவிக்கிறார்கள் என்று நாங்கள் விட்டுவிட்டால் அவர் இணையத்தில் ஊடாக சென்று அவர் தவறான வழியிலே செல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சரி, பொதுவாக இந்த எப்படி நாங்கள் பிள்ளைகளையோ இல்லாவிட்டால் தனக்கு கீழ் இருப்பவர்களை கண்காணிப்பது? சரி, பொதுவாக இலங்கை, இந்தியா போன்ற பல நாடுகளில் மட்டுமல்லாமல் ஏராளமான நாடுகளில் சைபர் கஃபே, இன்டர்நெட் கஃபே, அதாவது பிரவுசிங் சென்டர்ஸ் இருக்கின்றன. இங்கு செல்வதற்கு இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் கூட முற்படுகிறார்கள். அப்படி முற்படும் பொழுது பெற்றோர்களுக்கு பொதுவாக தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் அவர்களை கண்டிப்பாக அங்கு செல்ல வேண்டாம், ஏன் செல்கிறீர்கள் என்று பொதுவாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளில் கேட்டுவிட்டு அவர்களை அந்த இடத்துக்கு செல்வதை நாங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய இல்லத்தில் இந்த வீட்டிலே இந்த விடயம், இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட் வசதிகள் இருப்பதா இருந்தால், இன்டர்நெட் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பொதுவாக கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் பெற்றோர்கள், அதாவது பொது பெரியவர்கள் நடமாடக்கூடிய இடத்தில் வையுங்கள். எங்கு நடமாடினாலும் கம்ப்யூட்டர், கணனி தென்படக்கூடிய இடத்தில் அந்த கம்ப்யூட்டர் வைப்பது மிகவும் சாதகமாக இருக்கும். சரி, உங்களுடைய அந்த பிள்ளைகளோ இல்லாவிட்டால் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாருடையாவது பேசினால், இல்லாவிட்டால் இமெயில் செக் பண்ணினால், இல்லாவிட்டால் ஏதாவது விடயத்தை மேற்கொண்டால் நீங்கள் கேளுங்கள் அவர்களிடம். நீங்கள் அவதானியங்கள் யாரோடு பேசுகிறீர்கள், என்னத்தை செய்கிறீர்கள், எதை மேற்கொள்கிறீர்கள் என்று நீங்களே முழுமையாக விசாரிங்கள். அது மட்டும் இல்லாமல் சில நேர்கள் என்ன கூறுகிறார்கள், செய்கிறார்கள் என்றால் அவருடைய போட்டோவை கூட அதில் போடுகிறார்கள். போட்டோவை Facebookல் போட்டால் பரவாயில்லை. பொதுவாக பெண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, பொதுவாக முஸ்லிம் பெண்களை எடுத்துக்கொள்வோம். முஸ்லிம் பெண்கள், இந்து பெண்கள், அது கிறிஸ்தவ பெண்கள், ஏனைய பெண்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யார் எடுத்தாலும் அவருடைய போட்டோவை தெரியாதவர்களுக்கு இணையதளமூடாக ஒருபோதும் தன்னுடைய போட்டோக்களை பிரசுரிக்க கூடாது, பிரசுரிக்கவும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த Facebookல செட்டிங் செய்வது மட்டுமல்லாமல் ஏனி பிரச்சனைகள் இருக்கின்றன. Facebookல் தன்னுடைய புத்தியில் பட்டதை, தன்னுடைய மைண்டில் பட்டதை அவர்கள் கொமெண்ட்ஸ் அடிப்பதற்கு அவர்கள் முனைகிறார்கள். கொமெண்ட்ஸ் செய்வதற்கு முன்பதாக, கொமெண்ட் செய்வதற்கு தன்னுடைய சிந்தனையில் பட்டதை சொல்வதற்கு முன்பதாக இந்த சிந்தனையை நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடிந்தால் பரவாயில்லை. சரி, எப்படி சொல்வது? நல்லபடியாக இருந்தால் எப்படி சொல்வது? சொல்வதற்கு ஒரு முறைமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த Facebook பலராலும் பயன்படுத்தப்படுகின்றன. கீழ் ஸ்தானத்திலிருந்து உயர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த Facebook பயன்படுத்தப்படுகின்றன. உங்களுடைய நண்பர்கள் மட்டும் பார்க்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு 10 நண்பர்களை நீங்கள் உங்களுடைய பட்டியலில், உங்களுடைய Facebookல் நீங்கள் இணைத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் மட்டும் பார்க்க மாட்டார்கள் அந்த உங்களுடைய கமெண்ட்ஸை, அவருடைய நண்பர்களும் பார்ப்பார்கள். அப்படி இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கின்றன. எனவே தயவு செய்து Facebookல் ஆண்கள் கூட பெண்களுடைய பெயரில் இவர்கள் செக் பண்ணுகிறார்கள். இந்த விடயத்திலும் கொஞ்சம் அவதானமாக இருங்கள் அன்பர்களே. தயவு செய்து இந்த Facebook உண்மையிலேயே நல்லொரு விடயமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட பெண்கள் இந்த Facebookஐ சற்று அவருடைய பக்கத்தில் திருப்புகிறார்கள். அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றன. இது போன்று பல யாஹூ மெசஞ்சர், MSN மெசஞ்சர், யாஹூ சேட்டிங் உங்கள் அனைவருக்கும் வேண்டுவது என்னவென்றால், சேட்டிங் என்ற பகுதிக்கு யாரையுமே விட வேண்டாம். சேட்டிங் என்பது ஒரு மது ஒரு விடயமாயிருக்கின்றது. எனவே சேட்டிங்கிலும் கூட யாரையும் உட்கார வேண்டும். சேட்டிங் என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், அதாவது டைமை வேஸ்ட் பண்ணுவதாக இருக்கின்றன. எனவே இந்த விடயத்தை பெற்றோர்களோ இல்லாவிட்டால் இந்த Facebookஐ பயன்படுத்தக்கூடியவர்களோட தயவு செய்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி.